வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். எனக்கு ஏற்கனவே ஒரு லோன் போயிட்டு இருக்குங்க. அந்த லோனை கட்ட முடியாமல் கட்டிட்டு வரேன். இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா லோனும் தேவைப்படுகிறது. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தேவைப்படுது. ரொம்ப எமர்ஜென்சி. ஸோ எனக்கு பணம் தேவைப்படுது. யார் எனக்கு லோன் தருவாங்க? என்னோட எலிஜிபிலிட்டிக்கு யார் லோன் தருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் 5 முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஏற்கனவே லோன் இருக்குது சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் ஒரு பர்சனல் லோன் வாங்கி வச்சுருக்கீங்க. அது இல்லாமல் இன்னொரு லோன் தேவைப்பட்டதுன்னா அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, அதுக்கு யாருக்கு அந்த லோன் கிடைக்கும், அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ தருவாங்க, உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்றபடி எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், இது பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, லோன் ஆப்பில் சில பேர் இந்த லோன் வாங்கி வச்சுருப்பாங்க. ஏற்கனவே லோன் வாங்கியிருப்பாங்க. அது வந்து ஒரு லோன் ஆப்பில் வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும், அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, அது பார்க்க போகிறோம். மூணாவது, இந்த டாப் அப் லோனு ஒன்று சொல்கிறாங்களே, இந்த டாப் அப் லோன் எனக்கு கிடைக்குமா. நாலாவது பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் வாங்கக்கூடிய லோன். இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் வாங்குறது வந்து ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அஞ்சாவது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த லோனெல்லாம் தருது யார், இந்த லோன் வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எந்த பேங்க் இதெல்லாம் இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோன் தருவாங்க, இந்த டாப் அப் லோன்லாம் யார் தருவாங்க, இந்த லோன்லாம் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக லைக்குதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, என்னுடைய லோன் இல்லாமல் தனியாக ஒரு லோன் தேவைப்படுது, அதை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே லோன் வாங்குறீங்க இல்லையா, அது வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, நீங்கள் லோன் ஆப்பில் லோன் வாங்குறது, இன்னொன்று இன்ஸ்டன்ட் லோன் அல்லது ஒரு பர்சனல் லோன், அந்த கேட்டகரியில் எடுத்துக்கலாம். இந்த லோன் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலிஜிபிலிட்டி ரொம்ப முக்கியமான விஷயம். 20,000 30,000 கூட உங்களுடைய சம்பளம் இருந்துச்சுன்னா இதை கவனிச்சுக்கோங்க. உங்களோட டீட்டெயில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு லோன் ஆப்பில் லோன் வாங்கி வச்சுருக்கீங்க, 50,000 அதுக்கு வந்து லோன் வாங்கியிருக்கீங்க, ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. உங்களோட சம்பளம் 30,000 உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ட்ரை பண்ணிங்கன்னா 3 லட்சம் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல லாங் டேர்மில் போடணும். ஸோ 5 வருஷம் அப்படி போட்டால் தான் அந்த 3 லட்சம் கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இதுவே 30,000 சம்பளம், உங்களுக்கு ஒரு பர்சனல் லோன் ஒரு பேங்க்கில் வாங்கி வச்சுருக்கேன், ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் வாங்கி வச்சுருக்கேன், 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கேன், எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 3,50,000 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது என்னங்க, இது லோன் ஆப்பில் வாங்கினா 3 லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்றாங்க, பர்சனல் லோன் வாங்கினா 3 லட்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 கொடுக்குறாங்களே, இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட், எப்படி இதை பிரிக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த லோன் ஆப்பில் ஒருத்தவங்க லோன் வாங்குறனாங்கவே கிரெடிட் ஸ்கோர் அப்படி செக் பண்ணும்பொழுது 15லேருந்து 52 நம்பர் வரைக்குமே கழிஞ்சிடும். அதில் உதாரணத்துக்கு ஒரு 850 இருக்குச்சுன்னு வச்சுக்கலாம் உங்களோட கிரெடிட் ஸ்கோரு. அது ஒரு லோன் ஆப்பில் லோன் வாங்குறீங்களா, 52 அப்படியே கழிச்சிடுவாங்க. ஸோ உங்களுக்கு 700 சில்லறை தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது போல் லோன் ஆப்பில் ட்ரை பண்ணாவே அல்லது வாங்கினாவே அதிகமாக குறையும். இதனால பேங்கர்ஸ் உங்களுக்கு லோன் தரத்துக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. லோன் கிடைக்கும், ஆனால் கம்மியான அமௌண்ட் கிடைக்கும். பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாப் அப் லோன். நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருக்கக்கூடிய லோனுக்கு ஒரு டாப் அப் லோன் நீங்கள் வாங்க போகிறீங்க வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது. டாப் அப் லோன் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, 2,50,000 ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க, 14% அதுக்கு வட்டி போட்டிருக்காங்கன்னா, அந்த லோன் வாங்கும்பொழுது, அதாவது 2023 அந்த லோனை வாங்கியிருக்கீங்க, 2,50,000 வாங்கியிருக்கீங்க. உங்களுடைய வருமானம் அந்த டைமில் 2023 30,000 இருக்குது வச்சுக்கோங்களேன். லோனை வாங்கிட்டீங்க, கட்டிட்டு வந்துட்டே இருக்கிறீங்க, 2,50,000 கரைஞ்சி இப்போ 2025 1,75,000 தான் உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் இருக்குங்க. இப்போ 2025 உங்களுடைய சேலரி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 30,000 அப்படியே 42,000 வந்திருக்கு. ஸோ 12,000 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ 2025 வருமானம் ஏறி இருப்பதுனால 30,000 42,000 ஆயிருக்கிறதுனால உங்களுக்கு டாப் அப் லோன் ட்ரை பண்ணலாம். ஆனால் அவன் ரொம்ப வட்டி அதிகமாக போடுறானே, அவன்கிட்ட வேணாம் பாஸ், எனக்கு வேறு யாராகிட்ட கிடச்சா நல்லாயிருக்கும், இவன் 14% போடுறான், வேறு யாரோ ஒரு பேங்க்கில் எனக்கு 12% தரேன்றாங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 3க்கு நம்ம போயிடணும். பாயிண்ட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோன் தருது. ஸோ பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோன் வாங்குறீங்கன்னா, அந்த வேற ஒருத்தர் யாருன்னு நீங்கள் விசாரிக்கணும். அவர்கிட்ட நீங்கள் போகும்பொழுது முதலாவது நமக்கு இந்த லோன் கிடைக்குமா பார்க்கணும். ரெண்டாவது, எவ்வளோ கிடைக்கும் பார்க்கணும். கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ இருந்தால் அந்த மனுஷன் தருவான்னு பார்க்கணும். வட்டி எவ்வளோ போடுவாங்க, ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ போடுவாங்க பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு புலிகிட்ட மாட்டிக்கிட்டோம், மறுபடியும் ஒரு சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கூடாது. அதனால் அவனை காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக தர மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ ஓகேங்க, அவனை காட்டிலும் வட்டி ஒரு 12% தான் போகிறான், 2% கம்மியாக இருக்குது, ப்ராசஸிங் ஃபீஸும் 3% இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக போடுறான்னா தாராளமாக நீங்கள் மாற்றிக்கலாம். அப்படி போகும்போது அவங்கள்ட்ட ப்ராசஸிங் ஃபீஸுக்கு
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் விசாரிக்கும் போது அவன் என்ன பண்ணுவான்னா, நான் ரீஃபண்டபிள் சார்ஜ் ஒன்று கொடுங்க பாஸ், அப்போ தான் உங்களோட டீட்டெயிலாம் நான் விசாரிப்பேன் அவன் சொல்லுவான். ஸோ அதனால பைசா நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். எவ்வளோ கேட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுதோ அதில் பர்சன்டேஜ் வைஸ் கேட்பாங்க. மினிமம் ரூ. 3000லேருந்து ரூ. 4000 வரைக்குமே கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து டிபெண்ட் ஆன் யுவர் பேங்க்ஸ். ஸோ பேங்க்ஸ் பார்த்து தான் வாங்கணும் நீங்கள். அப்படி நீங்கள் போகும்போது முதல்ல நீங்கள் உங்களை விசாரிச்சுக்கணும். நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோரு நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் நல்லா இருக்கா பார்த்துட்ட பிறகு தான் இது வாங்கலாமா வேணாவா பார்க்கணும். சரி ஓகேப்பா நான் கொடுத்துட்றேன், சரி லோன் சேங்ஷன் ஓகேன்ட்டாங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுவார்னா லோன் சேங்ஷன் ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் லோனை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே உங்களுக்கு 2,50,000 லோன் போயிட்டுருக்கு, அவுட்ஸ்டாண்டிங் 1,75,000 இருக்குன்னா அவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன விசாரிப்பானா, உங்களோட இஎம்ஐ வேறு ஏதாவது இருக்கா, வேறு ஏதாவது வாங்கியிருக்காரா, நம்மகிட்ட சொல்லாமலாம் வாங்கியிருக்காரான்னு டீட்டெயிலை செக் பண்ணுறதுக்காக உங்கள் கிரெடிட் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணுவார். 2வது உங்கள் பேமெண்ட் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணுவார். 3வது உங்களுடைய இன்கம் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணுவார். 4வது மந்த்லி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ கொண்டு போகிறீங்க இதையும் செக் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பிறகு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பழைய லோனை க்ளோஸ் பண்ணி க்ளோசர் ஃபார்ம் கையில் வாங்கின பிறகு தான் மீதி அமௌண்ட்டை உங்கள் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். உங்கள் வங்கியில் அந்த பணம் வந்துடுங்க. ஸோ பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபருக்கு இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ 4வது பாயிண்ட்டுக்கு நம்ம போயிடலாம். இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் லோனு யார் தருவாங்க? இந்த லோனை வாங்கிறதுக்கு முன்பாக அந்த ப்ராசஸிங்கில் அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே ஒரு லோன் வாங்கி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த நபர் யாருன்னு பார்ப்பாங்க. அப்பேற்பட்ட மனுஷன் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் பக்காவாக வாங்கி அந்த லோனை உங்களுக்கு கொடுத்துருந்தானா தாராளமாக அவன்கிட்ட அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி லோனை மாற்றிடுவாங்க. ஆனால் அந்த மனுஷன் யாருன்னு பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அதாவது உங்களுக்கு இன்கம், உங்களுடைய கேஒய்சி டீட்டெயில்ஸ், உங்களுடைய அனைத்து விதமான டீட்டெயில்ஸும் ப்ராப்பராக வாங்கி இருக்கக்கூடிய ஒரு நபர் இருந்தாருன்னா ஈஸியாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். சில பேர் வந்து இது இல்லாமல் வேறு இடத்துல வாங்கியிருப்பாங்க. அப்பேற்பட்டவங்களும் ஒரு லிஸ்ட்டு இருக்குது, அந்த லிஸ்ட்டை நான் படிக்கிறேன். அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோன் கிடைக்காது. நிதி நிறுவனங்கள், அதாவது சிட் ஃபண்டில் சில பேர் லோன் வாங்கியிருப்பாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபரில் மாற்ற மாட்டாங்க. 2வது சுய உதவி குழுக்களில் லோன் வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு இந்த லோனை மாற்ற மாட்டாங்க. இஎம்ஐயில் சில பேர் பொருட்கள் வாங்கியிருப்பாங்க. பாஸ் இதுவாது மாற்றி தருவாங்களா கேட்பாங்க. ஸோ இஎம்ஐயில் பொருள் வாங்குறதும் இஎம்ஐ போடுறதும் இதில் வராது. ஸோ கைமாத்தா சில பேர் பணம் வாங்கியிருப்பாங்க. எங்கள் அண்ணன்கிட்ட பத்திரத்தில் சைன் பண்ணி வாங்கினேன், 5 பைசா வட்டி, 2 பைசா வட்டி, 3 பைசா வட்டி, 10 பைசா வட்டி, இதெல்லாம் வந்து பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் வேறு எங்கே நீங்கள் லோன் வாங்கியிருந்தாலும் இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபருக்குள்ளே வராது. ஸோ இந்த யார் லோன் தராங்கன்னு கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கேஒய்சி டீட்டெயில்னாலும் தரமாட்டாங்க. சில பேர் கோஅப்ளிகேட் லோனாக சிட் ஃபண்டில் வாங்கியிருப்பாங்க, அல்லது ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் கூட வாங்கியிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க கூட பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் வேற ஒரு பேங்க்கில் மாற்ற முடியாது. தனிநபருக்கு மட்டும்தான் இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபரை மாற்றுறது ஒத்து போகும். ஸோ பாயிண்ட் நம்பர் 5, இந்த 5ஐ பொறுத்த வரைக்குமே யார் இந்த லோன் தராங்க? இவ்வளோ விஷயம் கேட்குறீங்களே, இவ்வளோ ஃபில்டர் பண்ணீங்களே, இதெல்லாம் தெரிஞ்சிட்ட பிறகு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு டவுட்டாகவே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் லோன் தர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க் அண்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் தருவாங்க. அவங்க வட்டியை பேஸ் பண்ணி தான் தருவாங்க. ஸோ அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும், வட்டி அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் யோசிச்சுக்குங்க, எமர்ஜென்சி அதிகமான அமௌண்ட் தேவைப்படுதுன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிக்கு வந்துடுங்க, அமௌண்ட்டுக்காக நீங்கள் எடுக்கலாம். இல்லைங்க எனக்கு நார்மலான ஒரு வட்டி, ஒரு பைசா ஒரு வட்டி கம்மியானா கூட நல்லா இருக்குன்னா நீங்கள் ப்ரைவேட்டுக்கு வரலாம். ஆனால் ப்ரைவேட்டும் அதே போல் தான், உங்களோட கிரெடிட் ஸ்கோர் உங்களுடைய இன்கம் வச்சு தான் தருவாங்க. எல்லாரும் வந்து அதிகமாக தரமாட்டாங்க. நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர், உங்களுடைய இன்கம் எல்லாம் பார்த்து தான் தருவாங்க. ஆனால் அமௌண்ட் அதிகமாக தருவாங்க, அதுக்கேற்ற மாதிரி வட்டியே இருக்கும். ஸோ வட்டி தான் அங்கே மேட்ரு, அவங்களோட வியாபாரமே வட்டி தான். ஸோ அதனால் எங்கே போனாலும் இது போல் விசாரிச்சுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் எந்த ஒரு பேங்க்கையும் குறிப்பிட்டு சொல்லலை, இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க, எங்கே லோன் வாங்கியிருக்கீங்க, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா யோசிச்சுங்க. ஸோ நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.